போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பு குடிமியல் பகுதியில் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அறிவோம் என்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த பதிவு குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் காவல்துறையினுடைய தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் கவனமாக பார்க்கவும். சரி, முதல் கேள்வி வாங்க. பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்ட உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்வேறு இன மக்கள் இந்தியாவில் குடிபெயர்ந்தார்கள். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் சி. அதனாலதான் பாருங்க, இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய மக்கள் பாருங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள். திராவிடர்கள், ஆரியர்கள், அதற்கடுத்து நீக்ரிட்டோக்கள், ஆல்பைன்கள் அண்ட் மங்கோலியர்கள். இந்தியாவில் தற்போது காணக்கூடிய நவீன இன மக்கள் யாரான்னு கேட்டா திராவிடர்கள், அதற்கடுத்து ஆரியர்கள், அதற்கடுத்து நீக்ரிட்டோக்கள், அதற்கடுத்து ஆல்பைன்கள், அதற்கடுத்து மங்கோலியர் என்கிற 5 முதன்மை இனம் தற்போது இந்தியாவில் காணப்படுகிறது. கவனமாக இந்த 5 இனத்தையும், இந்த 5 பெயர்களையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். அப்படி இல்லைனாக்க இந்தியாவில் எந்த இன மக்கள் காணப்படவில்லை அல்லது காணப்படுகிறார்கள் என்கிற கேள்வியாக இதை உருவாக்கலாம். சரி, அப்ப முதல் கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்க. இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கண்டத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான நில அமைப்புகளும் கால நிலையில் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. அடுத்து மூன்றாவது கேள்வி வாங்க. ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது பாருங்க, எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வரும்போது பாருங்க, பிசிக்கல் அண்ட் கிளைமேட். சரிங்களா? அப்ப நிலவியல் மற்றும் காலவியல் தன்மையானது ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு ஏசியா அல்லது ஐரோப்பா, குறிப்பாக பாருங்க அரப் கண்ட்ரீஸ்ல பெட்ரோலியம் அதிகமாக கிடைப்பது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில கடும் வெப்பமாக இருப்பது, இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குளிராக இருப்பது, இந்த மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவியல் மற்றும் காலநிலை அமைப்பு தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். அப்ப மூன்றாவது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க நான்காவது கேள்வி. இந்தியாவில் அதிக மழையை பெறும் பகுதி எது? அதிக மழை பாருங்க, மவுண்ட் சின்ட்ரோம், மேகாலயா. அதே மாதிரி இந்தியாவில் குறைவான மழையை பெறுவது ஜெய்சால்மர், ராஜஸ்தான். பாருங்க, தமிழ்நாட்டில் அதிகமான மழையை பெறக்கூடியது சின்ன கல்லார். தமிழ்நாடு வரும்போது சின்ன கல்லார் வந்துடணும். சரிங்களா? இப்ப இந்தியாவில் அதிக மழையை பெறக்கூடியது மவுண்ட் சின்ட்ரோம், மேகாலயாவில் இருக்கிறது. அதுக்கடுத்து வாங்க, இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை பெறும் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தானில் இருக்கிறது. மிக குறைவான மழைப்பொழிவை பெறக்கூடியது. அடுத்து ஆறாவது கேள்வி வாங்க. சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். சரிங்களா? சரியான கூற்று. அப்ப சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் என்பது கரெக்ட். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் தோழிடமாகவும் இருக்கிறது. கரெக்ட். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. அப்ப இந்த ஆறாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 கூற்றுகளுமே சரியானது. சரி, அடுத்து ஏழாவது கேள்வி வாங்களேன். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால 2001 கொடுத்திருக்கோம். அடுத்து 2011 டேட்டாஸ் வேற வந்துருச்சு. இருந்தாலும் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் 2001 சென்சஸ் கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முக்கிய மொழிகள் மற்றும் பிற மொழிகள் பாருங்க. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளும், அதற்கடுத்து 1599 பிற மொழிகளும் காணப்படுகிறது. ஏழாவது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து எட்டாவது கேள்வி வாங்க.
இந்தியாவில் காணப்படும் முக்கிய மொழி குடும்பங்களில் தவறானது லாங்குவேஜ் ஃபேமிலி பாருங்க. ஆன்சர் வந்து ஏ, இந்தோ திபெத்தியன் கிடையாது, இந்தோ ஆரியன் இப்படி வரணும். திபெத்தியன் இல்ல, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அண்ட் சீன திபெத்தியன் என்கிற 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் காணப்படுகிறது. சரி, அடுத்து 9வது கேள்வி வாங்க. இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி அடிப்படையில் எத்தனை சதவீதம் பாருங்களேன். இப்ப தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ் மொழி 5.89. அதுக்கடுத்து ஹிந்தி பாத்தீங்கன்னாக்க 43.63, வங்காளம் 8.30, தெலுங்கு 6.93. சரிங்களா? அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் வரிசைப்படுத்தும் என்ன உங்களுக்கு ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்லயும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை சதவீதம் இதுல பாருங்க, இதுல ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் மராத்தி. மராத்தியை பொறுத்தவரைக்கும் 7.09% மக்கள் இந்தியாவில் மராத்தி மொழியை பேசுகிறார்கள். இதுல இன்னொரு வகையான கேள்விகளும் உருவாக்கப்படலாம். மொழிகளை கொடுத்துட்டு வந்து பாருங்க, அதிக மக்கள் பேசக்கூடிய அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகின்ற ஒரு கேள்வி. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஹிந்தி முதலிடத்தில், அடுத்து பாருங்க ஹிந்திக்கு அடுத்த 2வது பெங்காலி, 3வது மராத்தி, 4வது தெலுங்கு, 5வது வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ். இந்த மாதிரி கேட்கலாம். பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், அல்லது வரிசைப்படுத்துக என்கிற கேள்வியாகவும் இதை உருவாக்கலாம். அடுத்து 10வது கேள்வி வாங்க. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. 8வது மொழிகள் இங்க அலுவலக மொழின்னு சொல்றதை விட இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைஸ்டு லாங்குவேஜ், அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் மொத்தம் 22. மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க 11வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. 11வது கேள்வி பாருங்க, செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒவ்வொரு மொழிக்கும் எந்த ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது என்பது அடிப்படையில் கூட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி இந்தியாவிலேயே முதல் மொழியாக தமிழ் மொழிக்கு 2004 செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. 2005 கன்னடம் கிடையாது, சமஸ்கிருதம். அப்ப தவறானது பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மலையாளம் 2013 கரெக்ட். ஒடியா 2016, இங்க ஆங்கிலத்துல கரெக்டா இருக்கும் பாருங்க. ஒடியா மொழிக்கு 2016. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதற்கடுத்து 2024 இது கர்ண பயிற்சியா பாலி லாங்குவேஜ், பாலி பிராகிருதம், அதற்கடுத்து மராத்தி, பெங்காலி, அசாமி. 2024 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கி இருப்பார்கள். தற்போது மொத்தம் 11 மொழிகளுக்கு இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. மறந்துடக்கூடாது. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, அதுக்கடுத்து 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 2016 ஒடியா, 2024 பாலி, பிராகிருதம், மராத்தி, பெங்காலி, அசாமி. சரி, அடுத்து 12வது கேள்வி வாங்க. மக்கள், மொழி, உடை, உணவு முறை, பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சொல் பண்பாடு, கல்ச்சர், கலாச்சாரம். சரிங்களா? அப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய விளக்கங்களை நமக்கு கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் இந்த பண்பாடு சார்ந்த கேள்விகளே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்கப்படுகிறது. அடுத்து 13வது கேள்வி வாங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் 60% மேற்பட்ட கல்வெட்டு என்ன மொழியில் இருக்கிறது, எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. 60% மேற்பட்டவை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாங்க 14வது கேள்வி. இந்தியா ஒரு பன்முக பண்பாடு சமுதாயத்தை கொண்டுள்ள நாடு. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பாருங்க, விடுதலை போராட்டங்கள், இந்திய அரசியல் சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமை சான்றாக திகழ்கிறது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப 14வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, பன்முக பண்பாடு சமூகம். இதனாலையும் பாருங்க, இந்தியாவை என்ன கேட்பாங்க, இனங்களின் அருங்காட்சியகம்.
இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொன்னவர் V.A. ஸ்மித். பன்முகத்தன்மை கொண்ட நாடு, இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது V.A. ஸ்மித். அதே மாதிரி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. இந்தியா பாருங்க, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. இது ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. என்ன புத்தகம்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ரெண்டையும் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்க, 15வது கேள்வி. இந்தியாவில் காணப்படக்கூடிய பண்பாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நடனங்கள் காணப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நடனங்கள். சரிங்களா? அப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல என்ன டான்ஸ்? ராயஷீலா. அதுக்கடுத்து பாருங்க, பஞ்சாப் பங்காரா, குஜராத் கர்பா, ராஜஸ்தான் கூமர். அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துடும். உத்தரப்பிரதேசம் ராயசீலா. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதை தவிர்த்து ஒரு மேஜர் டான்சஸ் இருக்கு. உதாரணத்திற்கு தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம், அதுக்கடுத்து வந்து ஆந்திரா குச்சிப்புடி, அசாமி சத்ரியா, அதுக்கடுத்து வட இந்தியா கதக். சரிங்களா? மணிப்பூர் மணிப்புரி. இந்த டான்ஸ் எல்லாமே பாருங்க மேஜர் டான்ஸ், கட்டாயம் நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம், அதுக்கடுத்து ஆந்திரம் குச்சிப்புடி, அசாமி சத்ரியா, நார்த் இந்தியாவில் கதக், தென் மணிப்பூர்ல மணிப்புரி. அப்ப இந்த முதல் படம் இந்தியாவின் பன்முகத்தன்மை பாருங்க. இந்த 15 கேள்விகள் மேக்சிமம் அந்த பாடத்தையே நம்ம கவர் பண்ணியிருப்போம். தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை பாருங்க. 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கு முழுமையான விளக்கங்களை நாம் வழங்குகிறோம். நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.